இங்கே பாருங்க பாம்ஸ் பின்னாடி வந்து ரேரில் இந்த இன்னொரு பிளைன்ஸ் நம்ம துரத்திட்டு வராங்க. பிளைன்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணுறது உயிர் பொழைச்சி வந்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க ஹெல் ஓப்பன் இட்ஸ் கேட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தப்பிச்சு உயிரோட இருக்கிறது பெரிய பெரிய விஷயம். இந்த டீடைல் லேண்டிங்கில் முப்படைகளுமே இன்வால்வ் ஆச்சு. அதுவும் 3 பேருமே வந்து ஹெவி லாஸு மற்றும் 3 விஷயமும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து. ஸோ இப்போ நேவல் பார்த்தோம். அதில் வந்து அவங்க இன்ஃபேண்ட்ரி வந்து இது பண்ணாங்க பார்த்தோம். இது வந்து ஏர்ஃபோர்ஸ் பற்றி அதில் வந்து ஒரு முக்கியமான லெஃப்டினன்ட் டேவிட் டேலர் அவரை பற்றி ஒரு 85 மிஷன்ஸ் போயிருக்காரு. அதில் ஹெச் ஹவர்னு சொல்கிறார். அதாவது டிடே அதில் ஹெச் ஹவர் வந்து அட்டாக் ஆகாது. அதற்கு 1960 வெடிகுண்டு அதாவது நம்ம மிசைல்ஸு பாம்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் ஜெயிச்சதுக்கு இவர் வந்து பல சாதனை செஞ்சு இருந்தாலும் 1948 ஒரு கார் ஆக்சிடென்ட் டெக்ஸாஸில் எவ்வளோ ஒரு டேபிள் இவ்வளோ முக்கியமான விஷயம். முக்கியமானதான் கம்பார்ட்மெண்ட் இது வந்து வார் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அட்டாக்ஸ் ஒவ்வொரு பாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறது. இந்த 6 டேக்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க டைனமைட் மீது டினாமைட் அப்படின்னு பேர். இது வந்து ஆக்சுவலி இன்வென்ஷன் லைன் பண்ணுவாங்க. கோடு ஒவ்வொரு இதுக்கும் வந்து அர்த்தம் இன்வென்ஷன் லைன்ஸ் தர மாதிரி ஜெர்மன் வந்து நிறைய விஷயங்கள் இதாக இருந்தாலும் 1940s வந்து அவங்களுக்கு அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு அந்த சம்மந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சி இவங்க டெவலப் பண்ணி வரதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அது விஷயம். பட் அப்படி இருந்தும் அங்கே பாருங்கள் பின்னாடி வந்து ரேரில் இந்த இன்னொரு ஃப்ளைட்ஸ் நம்ம துரத்திட்டு வரோம். ஃப்ளைன்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணுறது டபுள் பேரில் பின்னாடி ஒரு சீட்டரு எவ்வளோ கஷ்டமாக வந்துடும். ரிவர்ஸில் உட்காந்து அது திருப்பணும் கிட்ஸு அந்த டிடியில் பங்கேற்ற முக்கியமாக அந்த 4th இன்ஃபென்ட்ரி டிவிஷன் அதில் உயிர் பொழைச்சி வந்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா அது சொல்லுவாங்க ஹெல் ஓப்பன் இட்ஸ் கேட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தப்பிச்சு உயிரோடு இருக்கிறது பெரிய பெரிய விஷயம்.
அதெல்லாம் அதை பற்றி முக்கியமாக அதை பற்றி சில ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. ஒரு வயசானவங்க மெடல்ஸ் பாருங்க, குப்பையை வச்சு வச்சுருக்காரு, பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. டிபாக்ஸ் ஒரு பிளாஷ் உத்தா பீச், அந்த உத்தா பீச்சில் இருக்க பிளாஷ்னா பீச்சு, டிபார்க்குனா லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் ஃப்ரண்ட்டு பீச் லேண்டட் இந்த உத்தா பீச். நார்மல் என்ட்ரன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி நார்மல் என்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா ஹைக் பாயிண்ட் ஏர்போர்ன் டிவிஷன் இந்த பேராட்ரூப்பர்ஸ். இந்த ஃபோட்டோ ரெட் பால் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக் ஜப்பான் ட்ரக், சப்ளை ட்ரக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குல்ல. இந்த மாதிரி க்ளவுட் ஹாப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு, பாம்பிங் ஃப்ளைட்டு, அது வந்து B-26 வகை சேர்ந்தது. இதுமாரி ஒரு பிரிட்ஜை வந்து ஒரு பிளாஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ளைட்ஸ் நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு பஞ்சஸ் ஆஃப் இருக்கும் மேக்ஸிமம். அப்போ என்ன இருக்குது, மேலே இருந்து ஒரு ஃப்ளைட் வந்து பாம்பு ட்ராப் பண்ணியிருக்காங்க இப்போ மார்னிங். அதில் வந்து ஃப்ளைட் வந்து டேமேஜ் ஆகி ருவான் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிடுச்சு, கிராஷ் லேண்டிங் ஆகிடுச்சு. அதில் பக்கத்தில் வந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க கோஆப்ரேட் வந்து ஒருத்தர் மட்டும் இறந்துட்டார். அதில் சில பேர் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து இப்போ பிரிசனர் ஃபார் POWன்னு சொல்லுவாங்க, அது பிரிசனர் ஃபாராக வந்திருக்காங்க. ஜெர்மனில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு சில பேர் மட்டும் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து அந்த ஃப்ளைட்டோட இன்ஜினை வந்து இங்கே இருக்க ஒரு அசோசியேஷன், இங்கே இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன ஃப்ளைட் வந்து சொல்லுவாங்க. இதுதான் அந்த இன்ஜின் ஃபைன் பண்ண இன்ஜின். ஒரு இன்ஜின், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டோரி பாருங்கள். இதுதான் அந்த ரெட் பால் எக்ஸ்பிரஸ்.